திமுகவுக்கு தாவிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி. தலைகீழாக மாறும் தமிழக அரசியல் களம். த.வே.க.வுக்கு கொடுத்த ஆதரவும் வாபஸ். சி.வி. சண்முகம் எடுத்த அதிரடி முடிவு. சற்று முன் எதிர்பாராத புயலை கிளப்பிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி. அதாவது தமிழக முதல்வராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தமிழக அரசியல் களம் என்பது புதிய திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காமல் திணறி வந்தது த.வே.க. கட்சி. பின்னர் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று த.வே.க. ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய கவனம் பெற்றது. அனுபவம் இல்லாத ஒருவர் எப்படி ஆட்சி செய்ய போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே இருந்து வந்தது. ஆனாலும் கூட முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகள் என்பது பெருமளவிற்கு விமர்சனத்தை சந்திக்கவில்லை. ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் முதலமைச்சர் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் த.வே.க. ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்பட்டது அதிமுக கட்சி சுக்குநூறாக உடைந்ததுதான். ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக கட்சி என்பது பல துண்டுகளாக உடைந்திருந்தது. இந்த நிலையில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சியாக கூட அதிமுக இடம்பெற முடியவில்லை என்பதால் எடப்பாடி தலைமையிலான அந்த ஒரு கூட்டணியிலிருந்து விலகி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் தனியாக அவர்களது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பிரளயமாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் கட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அத்தகைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதாக விஜய் அவர்கள் கூறியதற்கு பிறகு அவர்களும் த.வே.க. கூட்டணியை நோக்கி வந்துவிட்டனர். ஆகவே இப்போது திமுக கட்சியும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் விஜயின் அரசியல் நகர்வுகள் என்பது சாணக்கியத்தனத்தின் உச்சம் என்றே சொல்லலாம். அந்தளவுக்கு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த பிறகு அதிமுக திமுக கட்சிகளின் பலத்தை பலவீனமாக மாற்றி வருகிறார் முதலமைச்சர் விஜய். இந்த சூழலில்தான் திடீரென முதல் முறையாக த.வே.க. கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இப்போது அதிமுக கட்சியிலிருந்து பிரிந்து வந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் அவர்களது ஆதரவு எம்எல்ஏக்களோடு திமுகவில் இணைய இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததற்கு முக்கிய காரணமே அமைச்சரவையில் இவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் சமீபத்தில் த.வே.க. கட்சியின் அறிவிப்பில் அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது என்று ஓப்பனாகவே கூறியிருந்தது. ஆகவே இதன் காரணமாக த.வே.க.வுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டு திமுக கூட்டணியில் இணைவதற்கான முயற்சியில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது திமுகவை நோக்கி சென்றுவிட்டது. இந்த ஒரு செய்தி என்பது த.வே.க. கட்சிக்கு விழுந்த மிகப்பெரிய முதல் அடி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லை என்றால் த.வே.க.வுக்கு சட்டமன்ற பலம் என்பது மிகவும் குறைந்துவிடும். அப்படி குறையும் போது அடுத்த 6 மாத காலத்தில் மீண்டும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் அந்த ஒரு வாக்கெடுப்பில் த.வே.க. ஆட்சி தோல்வியடைந்து ஆட்சி கவிழும் அபாயமும் ஏற்பட்டுவிடும். ஆக இந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதுதான் அடுத்து த.வே.க. ஆட்சிக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். சரி, நீங்கள் சொல்லுங்க, திமுக கூட்டணியில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இணைய இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.